வாணிலா, ஏன் நிக்கிற? வந்து உட்காரு. ஐயையோ, உனக்கு உட்கார்றதுக்கு சீட் இல்லையா நிலா? நான் வேற இங்கே உட்காந்துட்டேனே. என்னன்னா எனக்கு பின்னாடி உட்காந்தா ஒத்துக்காது. நான் எல்லாத்துலேயுமே முன்னாடியே இருந்து பழகிட்டேனா, அதான் இந்த சீட்டில் வந்து இருந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அதான் பின்னாடி இவ்வளோ பெரிய சீட் இருக்குல்ல, அப்புறம் என்ன, நீ உட்காந்துக்கிட்டே என்ன நல்லா கையை காலெல்லாம் நீட்டி படுத்துக்கிட்டே வரலாம். நீ ஏன் பின்னாடி போய் உட்காரக்கூடாது? என்னாச்சு நிலா, எதுக்கு நீ இப்படி முறைச்சி பார்க்குற? எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படித்தான். ஏன்னா நான் கொஞ்சம் ஹை கிளாஸ் இல்லை, அதனால் எல்லாத்துலேயும் முன்னாடி இருந்தே பழகிட்டேன். உனக்கு இந்த காரெல்லாம் புதுசு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன். அதனால் நம்ம தகுதிக்கு எது கரெக்டாக இருக்கோ அங்கே தான் இருக்கணும். அதுக்கு மேலே ஆசைப்பட்டு முன்னேறணும்னு நினச்சா அப்புறம் தட்டு தடுமாறி கீழே விழுந்து கண்ணா பின்னாடி அடிபட்டுரும். சரியா? நீ போய் பின்னாடி உட்காந்துக்க. என்னன்னா வீராவும் நானும் நிறைய பேசிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நடுவில் நீ டிஸ்டர்பன்ஸா? நீ தப்பாக நினைக்கிறதுக்காக சொல்லலை, எங்களுக்குள்ளே நிறைய இருக்குது, அதை பேசிக்கிட்டு வருவோம். உனக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். நீ பின்னாடி பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டே வா. நானும் வீராவும் அப்படியே பேசிக்கிட்டே வரோம். சரியா? எப்படி எப்படி என் வீராவை கட்டி பிடிச்சிக்கிட்டு வருவியோ? அவன் எனக்கு சொந்தமானவன்டி, உன்னை பக்கத்தில் கூட விட மாட்டேன். இனிமேல் எப்படி அவன்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கன்னு நானும் பார்க்குறேன். என்ன நிலா, வந்து உட்காரு, டைம் ஆயிட்டுல்ல. என்னைய நீ பழைய நிலா நினச்சிக்கிட்டியா? இப்போ இங்கே நடக்க போகிறத மட்டும் பாரு. நிலா, ஏய் என்னடி, எதுக்கு கோவமா இருக்க? என்னடி பயங்கரமா கோவத்துல இருக்க போல? எதுக்கு இங்கே நிக்கிற? உள்ள போய் உட்கார வேண்டியதானே? என்னாச்சு இவளுக்கு? ஐயோ, லேக்கா முன்னாடி உட்கார்ந்துருக்காளோ, அதான் இவ்வளவு கோவமா இருக்கா? ஏட்டி ஏட்டி, என்ன இது காட்டி கோவமா இருக்க? அவதான் வந்து உட்கார்ந்துட்டல்ல, இப்ப போய் அவளை பின்னாடி போய் உட்கார சொன்னா அவ ஏதாச்சும் நினைப்பாடி. அதுக்கு என்ன பின்னாடி போய் உட்கார சொல்றீங்களா? ஐயோ அது இல்லட்டி, இப்ப எப்படி அவகிட்ட போய் சொல்ல முடியும்? நீ கோவப்படாத. நீங்க ஃபர்ஸ்ட் காருக்குள்ள ஏறுங்க. இல்ல அது வந்து, நீங்க ஃபர்ஸ்ட் காருக்குள்ள ஏறுங்க. எனக்கு எப்படி உள்ள வந்து உட்காரணும்னு நல்லா தெரியும். அதான்டி, எப்படி உட்காருவ? ஐயோ மாமா, நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போய் உட்காருங்க. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஒன்னும் ஆவல, நீ உள்ள போய் உட்காரு மாமா. ஏ வீரா, டைம் ஆயிட்டுடா, வா, சைட்டுக்கு போகணும்ல. சிச்சோ, உன்னை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்குது. இன்னைக்கு நீ நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது பார்த்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. உன் மண்டைய பிச்சுக்க போற. எப்படி பக்கத்துல போய் உட்காந்துருக்கா பாரு, அப்படியே பத்திக்கிட்டு வருது. இவளை எப்படியாச்சும் பின்ன தள்ளிட்டு நான் என் வீரா கூட பேசிக்கிட்டே வரலான்னு பார்த்தேன். நான் இன்னைக்கு என்ன பிளான் போட்டாலும் இவ எல்லாத்தையும் வீணாக்கிருதா. ஆமா, இவளுக்கு என்னாச்சு? இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே, சரியான பயந்த முடியாச்சே. இன்னைக்கு என்னை பார்க்குற பார்வையும் அவ நடந்துக்கிறதும் ஒண்ணுமே சரியில்லையே. அப்பமா அவ இன்னைக்கு தானே என்னைய பார்க்கறா, என்னை பத்தி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறா? எதுவும் சரியா இல்லையே. ஏதாச்சும் என்னை பத்தி தெரிஞ்சிருப்பாளோ? அந்த ராஜசேகரன் ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பானா என்னை பத்தி? இவ அதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ ஏன் வீராடி, அவன் பக்கத்துல நான் தான் அப்படி இருக்கணும். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்ன மாமா, எதுக்கு என்ன இப்படி பாக்குற? ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன் மாமா? என்ன பண்ணுதியா? ஏய், இப்படி பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க, லேக்கா வேற இருக்காடி, ஏதாச்சும் தப்பா நினைக்க போறா? நான் என் மாமா பக்கத்துல வந்து உட்காந்துருக்கேன், இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? இல்லடி, நம்ம தனியா இருக்கும்போது நீ இப்படி இருந்தா ஒண்ணும் இல்ல, பக்கத்துல அவ வேற இருக்காடி, அவ மனசுக்குள்ள ஏதாச்சும் நம்மளை பத்தி நினைச்சுக்க போறா. இதுல நினைச்சுக்க என்ன மாமா இருக்கு? நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாக போறோம், அதனால நான் உன் பக்கத்துல வந்து இருக்கேன். அதெல்லாம் அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அது இல்லடி, அவளும் சின்ன பிள்ளை தானே, நம்ம இப்படி ஒன்னா பக்கத்துல இருக்கிறத பார்த்தா அவளுக்கும் மனசுக்குள்ள ஏதாச்சும் தோணும் இல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ மாமா, வில்லந்தியே இருக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நல்ல குணம் தெரிஞ்சுதான் அவ உன்னை வச்சு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுல வேற அவ என்னமோ நினைச்சுப்பாளாம், கண்டிப்பா நினைச்சுப்பா. உன்னை என்னை எப்படி பிரிச்சு விடலான்னு இந்த அத்தைக்கு ஏதாச்சும் திட்டம் போட்டுக்கிட்டு வந்திருப்பா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல மாமா. இப்போ என்ன, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க ஏதாச்சும் மனசுக்குள்ள தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு நினைக்கிறேன், அதானே? ஆமாட்டி, அவ மனசுல ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டா
அதான் ஒரு மாதிரியா இருக்கு. லேகா மேடம், லேகா மேடம், அது நான் எங்க மாமா பக்கத்துல இப்படி உட்கார்ந்துருக்கத பார்த்து உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா மேடம்? என்னடி இவகிட்ட கேக்குற? கொஞ்சம் அமைதி இரு மாமா. நீங்க சொல்லுங்க மேடம். நானும் என் மாமாவும் இப்படி இருக்க போய் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா மேடம்? ஏன்னா நீங்க அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா நான் அவருக்கு பொண்டாட்டி, இப்போ பாதி பொண்டாட்டி, இன்னும் கொஞ்சம் நாள்ல முழுசா அவருக்கு பொண்டாட்டி ஆக போறேன். அதனால நான் என் மாமா பக்கத்துல உட்கார போய் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுப்பீங்களா மேடம்? நக்கலா பண்றேன், உனக்கு வச்சிருக்கேன். என்ன மேடம் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, இப்படி பக்கத்துல பக்கத்துல இருந்தா தப்பு ஒன்றும் இல்லையே. ஏன்னா நீங்க ஃபாரின்ல வளர்ந்தவங்க, அங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா நாங்க ஒன்னா உசுருக்கு உசுரா ஒருத்தர் அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கோம். இப்போ கல்யாணமும் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தா தப்பா மேடம்? நீங்க அதை பார்த்து எதுவும் நினைச்சுக்கிட்டீங்களா? ஏடி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுங்க மேடம். இல்ல, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. பத்தியா மாமா, நான் தான் சொன்னேனே, அவங்க எதுவும் நினைக்கல, நீ தான் தப்பா நினைச்சுக்கிற. ஏன்னா அவங்க உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால அவங்க நம்மளை பத்திலாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற இல்ல நினைக்க என்ன இருக்கு? இல்லடி, நீ இன்னைக்கு சரியே இல்ல பாத்துக்க. என்ன மாமா, நீ தானே சொன்ன அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு. அதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பாரு, அவங்க மனசுல எதுவும் இல்லையா, நீ தான் அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை வச்சிருக்கேன்டி. என்னையேவா நக்கல் பண்ற? திமுறா வேற பேசுற, இருக்கு உனக்கு. லேகா, இவ பேசுனது நீ எதுவும் நினைச்சுக்காத, சரியா? இல்ல வீரா, அதெல்லாம் நான் எதுவும் நினைச்சுக்கல. இதுல என்ன இருக்கு? கிளம்பு, நேரமாயிட்டு, நம்ம சைட்டுக்கு போகணும்ல. திருடனுக்கு தேள் கட்டின மாதிரி இருக்குமே. இனிமேல் எல்லாம் அப்படித்தான். ஆடுடி ஆடு, உனக்கு இந்த லேகாவை பத்தி சரியா தெரியல. சீக்கிரத்துல பாப்ப. கண்டிப்பா பாப்பேன். உன்னோட இன்னொரு முகத்தை நான் மட்டும் இல்லை, என் மாமா முன்னாடியும் உன் முகத்தரைய கிழிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. ஏன் மாமா அப்படி பாக்குற? ஆமா, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? எனக்கு என்ன? இல்ல, காலையில இருந்து நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்குதே, அதான் கேக்குறேன். என்ன மாமா வித்தியாசமா இருக்கு? நான் எப்போது போல தானே இருக்கேன். யாரு நீ? எப்போதும் போல இருக்கிற. ஏன்டி, நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போதே என்னை விட்டு 10 அடி தள்ளி தான் நிப்ப. உன் பக்கத்துல வாடின்னு சொன்னாலே அந்த ஓட்ட ஓடுவேன். நான் தான் உன்னை தூக்கி தூக்கி மடியில வச்சுப்பேன். இப்ப என்னன்னா நீயா வந்து கிட்ட நிக்கிற, மடியில உட்கார்ற, முத்தம்லாம் குடுக்குற கேட்காம. என்னடி நடக்குங்க? அதுவா மாமா, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அதனால இனிமேல் எப்போதும் இப்படித்தான். என்னடி சொல்ற? இனிமேல் எப்போதும் இதே மாதிரிதான் என் பக்கத்துல வந்து இருப்பியோ? ஆமா மாமா, இனிமேல் எப்போதுமே இந்த மாதிரி உன்கிட்டயே தான் உட்காந்துருப்பேன். ஐயோ, என் செல்ல பொண்டாட்டி. சரி சரி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரலாம்ல? நல்லா தான் இருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்படி கிட்ட வந்து இருக்க, அவ லேக்கா தப்பா நினைப்பா அப்படின்னு. இப்போ கிட்ட வந்து இருன்னு சொல்ற. அதான் அவ தப்பா நினைக்கல இல்லாட்டி அப்புறம் என்ன? கிட்ட வந்து உட்காருட்டி. இப்போதைக்கு இது போதும். அப்புறமா தேவைப்பட்டா மாமா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறேன். இப்போ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறியா மாமா? இனிமேல் எங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட? அதுக்கு ஐயோ விடு மாமா, அப்புறம் உன் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் நினைக்க போறாங்க. அதான் அவ ஒண்ணு நினைக்கலன்னு சொல்லிட்டாள்டி, அப்புறம் என்ன? நீலா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு மட்டும்தான் நான் அழகா இருக்கனா? எப்போதுமே என் பொண்டாட்டி அழகுதான், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் அழகா இருக்க பத்துக்க. ரசிச்சதெல்லாம் போதும், நீ ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு மாமா. ஏய், அதெல்லாம் நான் கரெக்டா ஓட்டிடுறேன் வண்டிய. அப்படியா? ஆமாட்டி, என் அழகு பொண்டாட்டி. ஏன் மாமா திரும்பிட்ட? ஏய், லேக்கா பாக்குறாட்டி. லேக்கா பாக்குறாளா? இவ்வளவு பயம் இருக்கல மனசுல, அப்புறம் என்ன? பயம்லாம் இல்லட்டி, அவ ஏதாச்சும் நினைச்சுப்பாளேன்ட்டு தான். நீங்க பார்த்து ஓட்டு மாமா வண்டிய. சரி சரி, நான் வண்டி ஓட்டுறேன், நீ இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து உட்காந்துக்க. போதும் போதும், இதுக்கு மேல உங்க தோல்ல தான் உட்காரணும். அப்புறம் நீங்க தான் தூக்கி சுமக்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோங்க.
அதெல்லாம் உட்காந்துக்க. இதுல என்ன இருக்கு? பொண்டாட்டிய சுமக்கிறதெல்லாம் சும்மா நினைச்சுக்கிட்டியா? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் டி. ஐயோ நீ அழகு மாமா. உனக்கு ஏன் மாமா என்னை இவ்வளோ பிடிக்குது? பிடிக்குதுன்னா பிடிக்கும். என் பொண்டாட்டினா எனக்கு உசுறு பத்துக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டேன். ரொம்ப பிடிக்கும்னா எவ்வளோ? அது அது ரொம்ப அது சொல்லலாம் முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஆஹா எனக்கு சொல்லணும். சொல்லு மாமா, உனக்கு என்னை எந்த அளவுக்கு பிடிக்குன்னு. அடியே பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டி. தனியா இருந்தா இந்த மாமா பாசையில எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நச்சுன்னு சொல்லியிருப்பேன். என்ன பண்ண, தனியா இருக்கும் போதெல்லாம் இப்படி கிட்ட இருக்க மாட்டேங்கிற. இப்ப பக்கத்துல ஆள் இருக்கு, மடியில உட்காந்துருக்க. என்ன பண்ண, ஒன்னும் பண்ண முடியாம கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கேன் பத்துக்க. உன்னை யார் மாமா சும்மா இருக்க சொன்னா? என்னடி சொல்லுத? உன்னை யார் சும்மா இருக்க சொன்னா? அதான் உன் மடியில் பக்கத்தில் உட்காந்துருக்கேனே, அப்போ உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்குன்னு இப்போ சொல்லலாம்ல. அது அவ லேக்க உட்காந்துருக்காடி, ஏதாச்சும் நினைக்க போறா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இப்போ நீ எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு, உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்குன்னு இப்போ எனக்கு நீ சொல்லியே ஆகணும் பார்த்துக்க மாமா. அப்புறம் நான் எந்திரிச்சு பின்னாடி போயிடுவேன். என்ன பின்னாடி போயிருவியா? அடியே அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. அவ ஏதாச்சும் பார்த்துட்டா தப்பா போயிருண்டி. ஐயோ அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க மாமா. அந்த பாரு அவங்க அந்த பக்கமாக தான் திரும்பி இருக்காங்க. நீ சொல்லு மாமா. உனக்கு என்னடி ஆச்சு? உன்னோட சினுங்கள்லாம் ஒன்றும் சரியில்லையே. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை. நான் நல்லா தான் இருக்கேன். நீ இப்போ சொல்லு மாமா, உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? ஏய் வேணாண்டி, சொன்னா கேளு. இதெல்லாம் அப்புறமா நம்ம தனியா இருக்கும்போது பாத்துக்கலாம். முடியாது, எனக்கு இப்போவே தான் தெரிஞ்சாகணும். இல்லை உன்னோட வீக்னஸை பயன்படுத்திடுவேன் பார்த்துக்க. அடியே என்ன மிரட்டுற? அதெல்லாம் இப்ப வேணாண்டி, சொன்னா கேளு. வேணாம் வேணாம். முடியாது, பயம் இருக்குல்ல. அப்போ இப்போ சொல்லலை பார்த்துக்கங்க. ஏய் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நானே இப்படி உன பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியலன்ட்டு இருக்கேன். இவ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து விட்டுருவாப்பிள்ளையே. இப்ப என்னட்டி, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இப்போ இன்னைக்கு விட மாட்டேன், அப்படிதானே? முடியாது, இன்னைக்கு சொல்லியே தீரணும். நீயா போதுமாட்டி, எனக்கு உனக்கு இவ்வளவு பிடிக்கும். ஐயோ பாத்திருப்பாளோ? என்னாச்சு மாமா? ஏ அவ பாக்குறாட்டி. ஐயோ மாமா, கொஞ்சம் ஏசிய கூட்டி வை மாமா. ஏன் வேக்கவா செய்து? இல்ல மாமா, கொஞ்சம் எரிச்சலா இருக்கு, அதான். சரி சரி, நான் ஏசி கூட்டி வைக்கிறேன். ஆடுடி ஆடு, இருக்குடி உனக்கு. ஏ நிலா, சைட்டு வந்துட்டு பாரு. நான் வண்டியை ஃபர்ஸ்ட் ஓரமா நிப்பாட்டுறேன். நீ பொறுமையா இறங்கினா போதும், ஏன்னா அவசரப்பட்டு இறங்கிடாத. சரி மாமா. இந்த பாருட்டி, நான் இப்பவும் சொல்றேன், நீ அங்க உள்ள வந்தேதான் ஆகணுமா என்ன? நான் வருவேன். இன்னும் அடம் பிடிக்கிறாமா? சரி, நீ பார்த்து பத்திரமா வரணும், சரியா? என் கையை பிடிச்சிக்க. நீ தான் தூக்கிட்டு போறேன்னு சொன்ன. ஐயோ சரி, வா தூக்கிட்டே போறேன். அப்படியே பச்சை குழந்தை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் இருட்டி. எல்லாம் என்ன வெறுப்பேத்த தானே நீ பண்ற, உனக்கு வச்சிருக்கேன். இரு இரு, வண்டியை நிப்பாட்டுறேன். பாரு, எங்கேயும் போயிடாத, இங்கனே என்கிட்டயே நில்லு, சரியா? அதெல்லாம் போக மாட்டேன் மாமா, நான் அங்கேயே தான் நிற்பேன். ச்சே, இதெல்லாம் நான் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. இவன் என்னமோ உலகத்திலே பெரிய பேரழகி மாதிரி தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கிறான். வீரா. சொல்லு லிக்கா. வேலையை பாப்பமா. மேனேஜர் இப்ப வாரேன்னு சொல்லியிருக்காரு லிக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. இந்த ஒரு நாளையே இப்படி சோர்ந்து போயிட்ட, இன்னும் எவ்வளவோ இருக்கே. பாக்குறேன்டி நீ எவ்வளவு தூரத்துக்கு ஆடுறேன்னு. வாங்க சார். குட் மார்னிங் சார். மேடம் குட் மார்னிங். வேலைலாம் குயிக்கா நடந்த மாதிரியே இல்லையே, ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? இன்னும் பில்டிங் முடிய எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ என்ன ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு?
மேடம் நீங்கள் சொன்ன டைமில் நாங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக தான் நடக்குது. இப்போ எலக்ட்ரிக் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒயரிங்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலக்ட்ரீஷியன் வேலை நடக்குதா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒயரிங் வேலை நடக்கும்போது என்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார், நீங்கள் எடுக்கலை. அதனால நான் மேடத்திட்ட கேட்டேன். லேக்கா மேடம் தான் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன லேக்கா இது? ஆமா வீரா, என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க. நான் தான் வேலையை ஆரம்பிக்க சொன்னேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் இன்ஜினியர்கிட்ட ஒயரிங் வேலை நடக்கும்போது என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு சொன்னேன்? இதுல என்ன இருக்கு வீரா? உன்னை ரீச் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அதான் டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டேன். இந்த பாரு லேக்கா, நம்ம ஒன்றும் சாதாரண வேலை பார்த்துக்கிட்டு இல்ல, பில்டிங் கட்டுறோம். இதுதான் நம்மளோட மூலாதாரமே. இதை வச்சுதான் நம்ம வருஷ கணக்குல நம்மளோட பிசினஸ பெரிய அளவுல கொண்டுட்டு வர முடியும். அந்த வேலையை அவசர அவசரமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இவங்க கிட்ட எல்லா ஒர்க்கையுமே நம்ம கான்ட்ராக்டா தான் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒயரிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு போயிட்டா நாலு பின்ன ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன வீடா கட்டுறோம் ஃபேன் சுவிட்ச் டிவி சுவிட்ச் மட்டும் வைக்கிறதுக்கு? நம்ம ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கோம். ஃபேக்டரிக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் தேவைப்படுன்னு உனக்கே நல்லா தெரியும். நாலு பின்ன இந்த இவங்க போற எலக்ட்ரிக் ஒயரை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்ல கரண்ட் ஷாக்கோ இல்ல வேற எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு தான் லாஸ். அதனாலதான் எந்த ஒயரிங் போறதா இருந்தாலும் என்கிட்ட காமிச்சிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க போடணும்னு சொல்லியிருக்கேன். நீ அதுக்கு முன்னாடி எதுக்கு அவங்க கிட்ட சொல்ற? இல்ல வீரா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம தான் நிறைய பணம் செலவு பண்றோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் ஒயரிங் வேலை எல்லாம் பார்ப்பாங்க. இந்த பாரு லேக்கா, நம்ம பணம் செலவு பண்றோம், அதனால அவங்க எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருவாங்கன்னு நம்ம பெசாட்டுக்கு இருக்க முடியாது. உனக்கே நல்லா தெரியும், இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம இப்பதான் புதுசா வந்திருக்கோம். அதனால எந்த ஒர்க்கு நம்ம ஆரம்பிச்சாலும் அதை நுண்ணியமா கவனிச்சு அது சரியா தப்பா இல்ல இது கரெக்டா இருக்குமா, பின்னாடி இதனால நம்மளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமானு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் எந்த ஒர்க்கா இருந்தாலும் பண்ணணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டோம், நாலு பின்ன நம்மளுக்கு தான் பெரிய லாஸ் வரும். அதுக்காக தான் சொல்றேன். அவங்க தான் சரி ஓகேன்னு சொன்னாங்க. நீங்க என்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுக்கலாம்ல. அது இல்லை சார், நான் மேடம் சொன்னதுதான். நீங்க மேடத்துக்கிட்ட சொல்லுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு தானே கேட்கிறேன். ஒரு தடவை கால் பண்ணி ரீச் பண்ண முடியலன்னா நான் ஏதாச்சும் ஒர்க்ல இருந்திருப்பேன். நீங்க மறுபடியும் எனக்கு ஒரு தடவை கால் பண்ணிருக்கலாம்ல. சாரி சார், இனிமேல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 1-2 தடவை கால் பண்ணி கேட்டுட்டு நான் ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன் சார். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா? எனக்கே கிளாஸ் எடுக்கிறான். நானும் இந்த ஃபீல்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்கேன். எனக்கு இதுல ரைட்ஸ் இல்லையா? சொல்லப்போனா அவனை விட எனக்கு தான் இதுல அதிகமான ரைட்ஸ் இருக்கு. இவன் என்னன்னா எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, அதுவும் இவங்க முன்னாடிலாம் எல்லாம் என் நேரம். இவனை எனக்கு பிடிச்சி போச்சு. அதனாலதான் ஒன்றும் பேச முடியாம நிக்கிறேன். சரி, நடந்த வரைக்கும் விடுங்க. இதுக்கப்புறமே எந்த ஒர்க்கு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க பண்ணணும். இப்போ எலக்ட்ரிக் வேலை எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு? நேற்று தான் சார் ஒர்க்கே ஆரம்பித்தோம். நேற்று தான் ஒர்க்கே ஆரம்பிச்சிங்களா? ஓகே ஓகே. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார், எல்லாம் குடோனில் தான் இருக்கு. சரி வாங்க, நான் எல்லாத்தையும் செக் பண்ணி தரேன். அதுக்கப்புறமே நீங்க வேலையை ஆரம்பிச்சா போதும். ஓகே சார், வாங்க. சரி லேக்கா, வா நம்ம 2 பேருமே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். போலாம் வீரா. நிலா, நீ இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உள்ள போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? மாமா அது இந்த பாருட்டி, அங்க குடோன்குள்ளெல்லாம் வேண்டாம். அங்க நிறைய பொருள் கிடக்கும். எதையாச்சும் காலை வச்சிருவேன். அதனால இங்கனே நீ பத்திரமா நில்லு. நான் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்துடுறேன். அது இல்ல மாமா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது. எது கால் வலிக்குதா? டியே, இதான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் வராதுன்னு. எங்க கேக்குறா? இப்ப என்ன பண்ண? சரி வா, உன்னை நான் கார்ல கொண்டு போய் விட்டு வரேன். நீ ஏசி போட்டு விடுற, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எனக்கு இப்போ வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். சரி மாமா. லேக்கா, நீ இன்ஜினியர் சார் கூட குடோனுக்கு போய்கிட்டு இவளுக்கு கால் வலிக்குதான், நான் கார்ல கொண்டு போய் விட்டுட்டு இப்போ உடனே வந்துடுறேன். சரியா? எனக்கு கட்ட பெத்துறா. இவன் என்ன குழந்தையா? இவன் தூக்கி கொண்டு போய் விடணுமா என்ன? என்ன பண்ணி தொலைய. சரி வீரா, நான் போறேன், நீ வா. வா, நான் உன்னை கொண்டு போய் கார்ல விட்டு வரேன். என்ன இல்ல, இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருந்தோம் அவ்வளவுதான். இருடி, உனக்கு பெரிய அப்பா வச்சிருக்கேன். மேடம். என்ன? ஐயோ இல்லை மேடம், நீங்கள் குடோனுக்கு வரல. நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். இந்த பாருட்டி, உள்ளேயே இருக்கணும். காரை விட்டு வெளியில வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவேன். சரியா? மாமா என்ன நிலா? கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போயேன். எனக்கும் உன் கூட இருக்கணும்னு தாண்டி ஆசை.
ஆனா வேலை கிடக்குல. இதான் அப்பவே சொன்னேன், என் கூட வராதடி, நான் சைட்ல வேலையா இருப்பேன், உன் பக்கத்துல இருக்க முடியாதுன்னு. எங்க நான் சொன்னா கேக்குற? அடம் முடிச்சுக்கிட்டே இருந்தா என் கூட வருவேன்னு. இப்ப பாரு, நீ வேற பக்கத்திலே இருன்னு சொல்ற. எனக்கு கஷ்டமா இருக்குடி. கொஞ்ச நேரம் தான் வேலை இருக்கும், நான் முடிச்சிட்டு உடனே மாமா வந்துருவேன். சரியா? மாமா ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நேரம் என் கூடயே இருந்துட்டு போயேன். ஏய், ஏன்டி இப்படிலாம் பண்ற? இப்போ உன்னை விட்டுட்டு போவும் எனக்கு மனசு இல்ல. வேலை வேற கிடக்குது. சரி, கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கேன். சரியா? நீ மாமா தோல்ல சாஞ்சு அப்படியே தூங்கிரு. நான் அதுக்கப்புறவு உன்னை கார்ல படுக்க வச்சுட்டு நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரி மாமா. என் அழகு பொண்டாட்டி. மாமா சொல்லுடி. நீ என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டல, என் கூடயே இப்படியே இருப்பியா மாமா? உனக்கு என்ன கிறுக்காட்டி பிடிச்சிருக்கு? என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நீ இல்லாம இந்த வீரா எப்படி? நான் உன் கூட இப்படியே தான் இருப்பேன். சரியா? சரி மாமா. உனக்கு எதுவும் பிரச்சனையாட்டி? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற? ஆமா, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? இன்னைக்கு நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. என்ன? என்ன மாமா, நான் எப்போது போல தானே இருக்கிறேன். எப்போதும் போலதான் இருக்கியா? ஏட்டி, என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாது, அவ எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு. நானும் காலையில இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட பேச்சு, நீ நடந்துக்கிற விதம்லாம் எப்போதும் போல இல்லாம வித்தியாசமாவில இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்போதும் போல தான் இருக்கேன். அப்படியா? அடியே, நம்ம எத்தனை தடவை இதே மாதிரி தனிமையில சந்திச்சிருக்கோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீனா என் மடியில வந்து உட்காந்துருக்கியாடி? நான் தான் உன் கையை பிடிச்சி இழுத்து என் மடியில உட்கார வைக்கணும். இல்லைன்னா வரவே மாட்டேன். கேட்டா சொல்லுவேன், பயமா இருக்கு, யாராச்சும் பாத்துருவாங்க, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் காரணம் சொல்லுவேன். இன்னைக்கு என்னன்னா, என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டேன்ற. என் கழுத்தை பிடிச்சி தூங்குற, சட்டையை பிடிச்சி இழுக்கிற, இப்படி மடியில வந்து உட்காந்துக்கிற. இதுல என்னை விட்டுட்டு எங்கிட்டு போயிடாதீங்க மாமா, என் கூடயே இருங்கன்னு வேற சொல்ற. புதுசு புதுசா ஒவ்வொன்னா பேசுதியடியே. இன்னைக்கு என்ன வேலை பார்க்க விட்டியா? ஒரு வேலை பார்க்க விட மாட்டேன்ற. இந்த வண்டி ஓட்டிட்டு வரும்போது என்னடா பண்ற? புடிச்சு கிள்ற, அடிக்கிற, சட்டையை பிடிச்சி இழுக்கிற, மடியில வந்து உட்காந்துக்கிற. இப்ப பாரு, நான் குடோன்ல வேலை இருக்கு, என்ன போக விடாம என்னை தூக்கி மடியில வச்சுக்கோங்க மாமான்ட்டு நான் உட்காந்துக்கிறேன். என்னடி இன்னைக்கு ரொம்ப ஓவர் அலும்பா இருக்கு? இப்படிலாம் நீ பண்ண மாட்டியே. அதுவா, அது என் மாமா கூட இப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால நான் இருக்கேன். ஏன் மாமா, நான் இப்படி உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? அடியே லூசு, இத போய் யாராச்சும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களாடி? நீ இந்த மாதிரி இருக்கிறது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி எப்போதும் துரு துருன்னு என்கிட்ட நீ நடந்துக்கணும். நான் ஏதாச்சும் வேலை பார்க்கும் போது என்னை வேலை பார்க்க விடாம தொல்லை பண்ணணும், என் பக்கத்திலே இருந்துக்கணும். அப்புறம் இந்த கார் ஓட்டும் போது நீ பண்ணியே என்னை கடிச்சு வைக்கிறது, நுள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இதெல்லாம் இந்த மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நீ இப்படிலாம் பண்ண மாட்டியோன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப பாரு, இதெல்லாம் இத்தனால எங்கடி மறைச்சு வச்சிருந்தா? சரியான சேட்டை பண்றடி. குடும்பத்தை நான் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா என்ன, இதெல்லாம் நீ பண்ணும்போது புதுசா பாக்குற மாதிரியே இல்லடி. இதுக்கு முன்னாடி யாருக்குள்ள இந்த மாதிரி குடும்பத்தனம்லாம் என்கிட்ட நீ பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியே எனக்கு தோணுது. என்னடி? என்ன மாமா சொன்ன? அதான்டி, புதுசா பார்த்த மாதிரியே இல்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ குடும்பத்தனம் பண்ண மாதிரியே இருக்குன்னு சொன்னேன். அப்போ என் மாமாவுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அப்போ நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா என் மாமாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருமோ? ஏதாச்சும் சொன்னா தானே பிரச்சனை. ஆனால் மாமாவை உணர்ந்தா, இதெல்லாம் தெரிஞ்சு மாமாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா, ஐயோ, என் மாமாவுக்கு இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வருது. எனக்கு இது போதும். என்னாச்சுடியே, ஏன் அப்படி பாக்குறேன்னா? அது ஒன்றும் இல்லை மாமா, உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு, அதான். அப்படியா? உன் மாமாவை இப்படியே பார்த்துக்கிட்டே இரு. என் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி என்கிட்டயே இரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறவே ஒரு மாசம் லீவு பார்த்துக்க. ஒரு மாசம் என் பொண்டாட்டி கூட இப்படியே தான் இருக்க போறேன். என்ன ஒரு மாசமா? அதெல்லாம் கிடையாது. வேணா ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோங்க. ஒரு மாசம்லாம் லீவ் எடுத்துட்டு வீட்டில் இப்படி இருந்தா எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய், என்னடி சொல்ற? ஒரு வாரம் லீவா? அதெல்லாம் முடியாது பாத்துக்க. ஒரு வாரம் லீவ் எப்படி பத்துவோம்? அதெல்லாம் கண்ணு முடி திறக்கணும்னு ஓடி போயிடும். நானே எங்க ஒரு மாசம் லீவா பத்தாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரு வாரம் லீவ் போடணுமா? ஒரு மாசத்துக்கு இந்த பொண்டாட்டி கூட தான் நான் இருப்பேன். யாரு என்ன நினைச்சா என்ன, நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம்.
நானும் என் பொண்டாட்டிய நிறைய கொஞ்சணும் லவ் பண்ணணும் என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த லீவை எடுக்கிறேன். அதுவும் பத்துமோ பத்தாதோ, இதுல ஒரு வாரம் தான் லீவ் எடுக்கணுமாமா. இந்த பாருடி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் பத்துக்க. ஒரு மாசம் லீவு தான். அதுக்கப்புறவு வேலை பார்க்கணுமா வேணாமா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரியா? ஒரு மாசம் லீவு எடுக்க போறதா நீ என் கூடயே தான் இருக்கணும். இதே மாதிரி என் பொண்டாட்டியை கட்டி அணைச்சுக்கிட்டு நிறைய காதல் பண்ணணும்டி. அது சரி, நல்லா தான் இருக்கும். இந்த பாருங்க, ஒரு வாரம் தான் லீவு. அதுக்கு மேல வீட்ல இருந்தீங்க வெளுத்து விட்டுருவோம் பாத்துக்கோங்க. என்னடி வெளுத்து விட்டுருவேன்லாம் சொல்ற? இப்பவே இப்படி மிரட்டுறா, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாமாவை அடிக்கலாம் செய்வியோ? சே என் மாமாவை நான் அடிப்பேனா? அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அதானே, பயந்தே போயிட்டேன். மாமாவெல்லாம் அடிக்க கூடாதுன்னு. அடிக்க மாட்டேன், கடிச்சு வைக்கிறேன். ஒழுங்கா வேலைக்கு ஓடிடணும் சொல்லிட்டேன். ஒரு வாரம் தான் லீவு. அது வரைக்கும் கொஞ்சிட்டு பொண்டாட்டி கூட இருக்க வரைக்கும் இருந்துட்டு வேலையை பார்த்து ஓடிடணும் சொல்லிட்டேன். வீட்டிலே கடந்தீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமே பொறுப்பெல்லாம் வந்துடும். பொறுப்பு வந்துட்டா குடும்பத்தை பிள்ளைங்களை எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அப்பெல்லாம் இதே மாதிரிலாம் இருக்க முடியாது. எது கடிப்பியா? கடி. ஆனா மாமா இவங்கெல்லாம் சொல்றேன்னா அங்கதான் கடிக்கணும். சரியா? எது? போ மாமா. போவா. ஐயோ, இது வீக்னஸ் தெரியாம போ மாமான்னு சொல்லிட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் அப்படி சொல்லல. இல்லையே, என் காதுல அப்படித்தானே விழுந்துச்சு. இல்லையே, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. சொல்லல. அத்தி, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிட்டோமே. தூக்கம் வர்றதா சொல்லிடுவோம். மாமா, எனக்கு தூக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் நெஞ்சில செஞ்சு தூங்கிக்கவா? என்னடி தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா நீ? இந்த மாமா கிட்ட முடியாது பத்துக்க. நீ என் வீக்னஸ் தொட்டல, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன் பத்துக்க. ஐயோ, தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அதுக்கு இப்படியா? மாமா, எனக்கு தூக்கமா வருது மாமா. உன் நெஞ்சில செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கிறேனே, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிடி, அழுதுறாத. தூக்கம் வருதுன்னு சொன்னல, மாமா நெஞ்சில சாஞ்சு தூங்கு. உன்னை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் வேலையை பார்த்துக்கிறேன். செல்ல மாமா. என் அழகு பொண்டாட்டி, தூங்கு. இந்த உடலுக்குள் வந்த உயிருக்குள் வந்து புகுந்தவளே, அந்தி வெயிலுக்குள் அன்பு மலருக்குள் என்றும் நீரிப்பவளே. தூங்குறது பாரு குழந்தை மாதிரி. என் அழகு பொண்டாட்டி, உன்னை எப்போதுமே இதே மாதிரி என் நெஞ்சில தாங்கிக்கிட்டே இருக்கணும்டி. இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை இப்படியே எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கணும்டி. நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை எப்போதும் நான் இழக்க மாட்டேன்டி. நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். சரியா? நீ நிம்மதியா தூங்கு என் தங்கம். என் அழகு பொண்டாட்டி. வாழுவரை நிழல் என உடன் நான் வருவேன். ஏற்றிறக்கும் ஐயோ, போன் அடிக்குது. சத்தத்துல முடிச்சிடக்கூடாது. பாவம் இப்பதான் தூங்க ஆரம்பிச்சா. சரி தூங்கு. இந்த போன் வேற இந்த நேரத்துல தான் அடிக்குமா? போன சைலண்ட்லயாச்சும் போட்ட இல்ல. என்ன ஏதோ ஃபாரின் நம்பர்ல இருந்து கால் வருது. யாரா இருக்கும்? ஹலோ, யாரு? ஹலோ சார், நான் மகேஸ்வரமா ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். அங்கிள் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க மேடம். சார், லேகா மேடம் இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்க. என்ன? சார், எமர்ஜென்சி சார். அவங்க கிட்ட பேச முடியுமா? எமர்ஜென்சியா? என்ன? சொல்லுங்க. அவங்க என் கூட தான் இருக்காங்க. சார், மகேஸ்வரம்மா சாருக்கு திடீர்னு அட்டாக் வந்துட்டு, அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். லேகா மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணோம், ரீச் ஆகல. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்றீங்களா சார்? ஐயோ, உங்களுக்கு அட்டாக் வந்திருக்கா? மேடம், இப்போ சார் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் சீரியஸ் தான் சார். டாக்டர்லாம் லேகா மேடத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரமா கிளம்பி வர சொல்லுங்க சார். ஐயோ, ரொம்ப சீரியஸா இருக்கும் போலயே. சரி மேடம், நான் இப்பவே போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க கொஞ்சம் அவங்கள பாத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். லேகா கிட்ட இது எப்படி சொல்லி அவளை அனுப்பி வைப்பேன்? அங்கிளுக்கு வேற ரொம்ப சீரியஸ்ன்னு வேற சொல்றாங்க. அவளை மட்டும் தனியா இப்ப எப்படி அனுப்பி வைக்க முடியும்? லேகாவை எப்படி தனியா அனுப்பி வைக்க? அங்க வேற அங்கிளுக்கு ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல லேகா தனியா போனா சரியா வராது. ஆனா இப்பதான் இவ கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. வீட்டுல வேற பேசணும்.
என்ன பண்றது? இன்னும் முடிவெடுக்க முடியலையே. இந்த நேரத்துல தான் எல்லாம் வருமா? சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புவோம்.